கர்ம வினைகள் அனுபவித்தே ஆகணுமா? தீர்த்துக் கொள்ள முடியுமா? விதி மாற்ற முடியுமா? பாகம் 2. வினை வெல்வது மிக கடினம்தான். ஆனால் அருளால் தவத்தால் திருவடியால் சாத்தியம்தான் என்கிறது ஞானியர் வாக்கு. என் அனுபவமும் கூட. எனக்கு நிறைய வினைகள் தீர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு தூக்கு தண்டனை கைதி, அவன் தூக்கை ஜனாதிபதியால் நிறுத்தி வைக்க முடியும். அதை ஆயுள் தண்டனையாக மாற்ற முடியுமோ? அப்படியேதான் கர்ம வினைகள் தீர்க்க முடியும், அதை மாற்றி அமைக்க முடியும். எப்படி வினைக்கழிவு நடக்குது எனில், ஒன்று பெரிய நோய்க்கான வினைகள் புற்றுநோய், சிறு நீரக நோய் எனில் உதாரணத்துக்கு, அதை ஈடுகட்டும் வகையில் பொன் நகை செல்வம் கொடுத்து இயற்கை தீர்த்து வைக்கும். சில சமயம் இது போதாது என வினைகள் கூற, மேலேலும் பொன் செல்வம் வைத்து வினைகள் சரி கட்டுவர். இது ஒப்புக்கொண்டால் வினைகள் எனும் பாம்பு எரித்து சாம்பல் ஆக்கப்படும். 2 நமக்கு காலம் கோள்கள் சரியில்லை, அதனால் நல்லது நடக்காமல் இருக்கும் பட்சத்தில் அதை மாற்றி அமைக்க கோள்கள் அமைப்பு மாற்றி அமைத்து நல்லது நடக்க ஏற்பாடு செய்யும். இது எல்லாம் அற்புதம் ஆகும். என் அனுபவமும் கூட. 3 வினைகள் அனுபவிக்காமலே கழிக்க செய்வர், கணக்கில் இருந்து எடுத்து விடுவர். 4 வினைகள் காலம் தள்ளி வைக்கப்படும். இப்போது நடக்க வேண்டியது 5 ஆண்டுகளுக்கு பின் நடக்கட்டும் என தள்ளி வைப்பார். 5 விதி மாற்றி எழுதுவர். பெரிய விபத்து அறுவை சிகிச்சை மாற்றி அமைத்து, சிறு விபத்து ஆகஸ்ட் மாற்றி அமைப்பர். எல்லாம் திருவடி அருள் செய்யும் அற்புதம். அதுக்கு தகுதி அடைந்திருத்தல் அவசியம். பிரமாணம். இடைக்காட்டுச் சித்தர் இயற்றிய அற்புதம். இடைக்காட்டுச் சித்தர் வாழ்ந்த ஊரில் மழை பொய்த்து, கடும் உணவு பஞ்சம், நீர் பஞ்சம், ஊரில் கால்நடைகள் இறந்து கொண்டே வந்தன. ஆனால் இடைக்காட்டுச் சித்தர் மட்டும் முன்னமே இதை அறிந்து வைத்திருந்ததால் உணவை சேமித்து வைத்திருந்தார். மேலும் தன் சக்தி மூலம் இதை சமாளித்து தன் கறவைகளுக்கு உணவும் நீரும் அளித்து காப்பாற்றி வந்தார். இதை அறிந்த நவக்கிரகங்கள் இது எப்படி இவரால் சாத்தியமாயிற்று என்று மூளையை பீத்துக் கொண்டனர். சரி, நேரில் சென்று பார்த்து வருவோம் என்று இவர் வீட்டுக்கு ஒரு சேர வந்தனர். இவர் வீட்டுக்குள் நுழைந்ததும் அனைவரும் மயங்கி விழுந்து விட்டனர். அவர் மந்திரக்கட்டு போட்டிருந்தார். இவர்கள் வருவார்கள் என்று இவருக்கு முன்னமே தெரியும். இவருக்கு பின் இடைக்காடர் தன் வீட்டுக்கு வந்தார். பார்த்துவிட்டு அனைவரையும் எந்த இடத்தில் கிடத்தினால் மழை பொழியுமோ அந்த இடத்தில் கிடத்தினார். மழை கொட்டு என்று கொட்டித் தீர்த்தது. நீர், உணவு பஞ்சம் தீர்ந்தது. சித்தர் பெருமக்கள் தன் நலன் துறந்தவர்கள், உலக நன்மைக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள். இது உண்மைச் சம்பவம்.